Welcome to 10th Planet Odoo 14 Enterprise Edition. Go live in 14 days. Do it yourself video series. About topic how to manage maintenance management in Odoo 14. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு பேசிக் கீ கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எப்படி வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் டீம் ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது, அது மாதிரி வந்து மெயின்டெனன்ஸ் ரெக்வஸ்ட் எப்படி கெட் பண்ணுறது, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது மாதிரி ஒர்க் சென்டர்ஸ் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, அது மாதிரி வந்து எக்யூப்மெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, எக்யூப்மெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பேசிக் கீ கொஸ்டின்ஸ் எப்படி வந்து ஓடோட அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு டீட்டெயிலாக ஒரு மெயின்டெனன்ஸ் மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் மெயின்டெனன்ஸ் மாடல் போக போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்யூப்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டூல் மாஸ்டர்னு ஒரு மெனு இருக்குது. அது கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற மிஷின்ஸ் அண்ட் டூல்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ்டர்ஸில் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சாம்சங் மேட்டர் 15 inches அப்படின்னு வந்து ஒரு மிஷினுடைய நேம் கிரியேட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி நான் வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஒர்க் சென்டரில் இருக்கிறது, அதை யார் யூஸ் பண்ணுறா, ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மாடல், சீரியல் நம்பர், வெண்டர் ரெஃபரன்ஸு, அது மாதிரி வந்து காஸ்ட்டு, வாரண்டி, எக்ஸ்பீரியேஷன். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து மெயின்டெனன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீக்வன்சினா எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம மானிட்டர் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டூரேஷன், ஸோ எல்லா டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒர்க் சென்டர்ஸ். ஸோ ஒர்க் சென்டர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க் சென்டர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒர்க் சென்டர்ஸில் ஒவ்வொரு ஒர்க் சென்டருக்கு எகென்ஸ்டாக வந்து நம்ம எக்யூப்மெண்ட்ஸை வந்து மேப் பண்ணிப்போம் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆர்டர் கிரியேட் பண்ணும்போது, ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நடக்கிற டிஃபிகல்ட்டி தான் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ரெக்வஸ்ட்டாக கிரியேட் பண்ணுவோம். ஸோ எப்படி ஒரு ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸ் கேலண்டர். ஸோ மெயின்டெனன்ஸ் ரெக்வஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் ரெக்வஸ்ட் நல்லா கிரியேட் பண்ணுறது நம்ம மேனுஃபேக்சரிங் ஆர்டரில் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் முன்னாடி ஒரு கிரியேட் பண்ண ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் எடுத்துக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் ஆர்டரில் வந்து ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் எக்னிக்ஸாக நம்ம வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி டச் பண்ணாங்க ஒர்க்கிங். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சார் லேப்டாப்பில் வந்து இந்த கான்ஃபிகரேஷன் டச் பண்ணாங்க ஒர்க்கிங் ஆகுது. ஸோ இது வந்து ப்ரிவென்டிவாக இல்லை கரெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் ஆர்டர் எகெயின்ஸ்ட் நடக்குது. ஸோ ஏதாவது இதுக்கு வந்து ஸோ இந்த ஒர்க் சென்டரில் வந்து இந்த ஒர்க் சென்டருக்கு எகென்ஸ்டாக நம்ம வந்து இதை வந்து மேப் பண்ணிக்கிறோம். ஷெட்யூல் பண்ணிக்கலாம் என்னைக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறது மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி ஹை லோ. இது பார்த்தீங்கன்னா ஹை, இது வந்து மீடியம், நார்மல், ஸோ இது லோ. ஸோ நான் ஹை ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். ஸோ இது வேறு யாருக்காவது சிசி வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து இந்த எம்ப்ளாயி நேம் கொடுத்தோம்னா உங்களுக்கு சிசியாக எடுத்துக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன், ரெக்வஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போது மெயின்டெனன்ஸ் மாஸ்டரில் வந்து பார்க்கலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் மாஸ்டரில் மெயின்டெனன்ஸ் ரெக்வஸ்ட்டில் பார்த்தோம்னா நம்ம க்ரியேட் பண்ண அந்த டச் பட்டன் ஆட் ஒர்க்கிங் அப்படின்னு ரெக்வஸ்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் வந்து இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க் நடந்துட்டுருக்கு அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து இந்த ஒர்க்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட், அதாவது இமெயில் அனுப்புறது, அதோட லாக் வந்து நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ரிப்பேர்டு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட் வந்து ரிப்பேர்டு கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை இந்த இது வந்து நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியாது, ரிப்பேர் பண்ண முடியாது, இல்லை ஸ்கிராப் தான் அப்படின்னா நம்ம ஸ்கிராப் தான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கேலண்டர் வியூவில். ஸோ நீங்கள் கேலண்டர் வியூவில் பார்க்கலாம் நம்ம வந்து மாதம் வந்து எந்த மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு பார் சார்ட் இருக்கும், பை சார்ட்டு, லைன் சார்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டிங் நியூஸ் சேர்ந்துருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராஃப் வியூ, பிவோட் வியூ, கம்பன் வியூ,
ஸோ இதில் வந்து இது நம்ம வந்து சிஆர்எம்மில் பார்த்தது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பைப்லைன் மாதிரி வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வந்து இது வந்து இது மாதிரி வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது வந்து இந்த ரெக்வஸ்ட் வந்து நம்ம இன் ப்ராக்ரஸ் ஸ்டேட் மாற்றுறேன். ஸோ ரிப்பேர்ட்னா ரிப்பேர்டு, இல்லை இது ஸ்க்ராப் மூவ் பண்ணால் நம்ம ஸ்க்ராப் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் ரெக்வஸ்ட்டில் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து மெயின்டெனன்ஸ் மாஸ்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒர்க் சென்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் ரெக்வஸ்ட் எப்படி வந்து மேனுஃபேக்சர்லேருந்து கிரியேட் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் ரெக்வஸ்ட் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அதை எப்படி ஸ்க்ராப் மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 10 Planet Odoo Enterprise Edition videos. Thank you.